தமிழ்நாட்டுல பாரம்பரியமான நாட்டுப்புற கலைகள் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 10, ஒரு 50, 100க்கும் மேற்பட்ட கலைகள் இருக்கு. அது பாட்டா பிரித்து சொல்றேன், கேளுங்க. அம்மன் கூத்து. கிராமப்புறங்கள்ல இருக்கிற அம்மன் கோவில்ல அம்மன் மாதிரி வேடம் போட்டு கதை சொல்றது, பாட்டு பாடுறது, நடனம் ஆடிட்டே அம்மனோட பக்தியையும் பெருமையையும் வெளிப்படுத்துறது. அன்னக்கொடி விழா கூத்து. சிவனடியாரான சிறு தொண்டரின் கதையை கூத்து வடிவுல சொல்றது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. அன்னம் அப்படின்னா உணவு. சோ உணவு படையல் விழா அப்படின்னு இத சொல்லுவாங்க. அனுமன் ஆட்டம். ராமாயணத்துல வர அனுமன் மாதிரி வேடம் போட்டு அனுமனோட பக்தி, ஆற்றல், அப்புறம் குறும்புத்தனத்தை வெளிப்படுத்துற நாட்டுப்புற கலை. இத தனியாவும் ஆடுவாங்க, இல்லன்னா கரகாட்டத்து கூட சேர்ந்த துணை ஆட்டமாவும் ஆடுவாங்க. ஆண்கள் மட்டுமே ஆடுற இந்த ஆட்டத்தை குரங்காட்டம் அல்லது மந்தி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலி ஆட்டம். ஆலி உருவத்தை கலைஞர்கள் தலையில போட்டுட்டு ஆடுறது. ஆலினா என்னன்னா மூங்கில், காகிதம் இதெல்லாத்தையும் வச்சு வண்ணங்கள் பூசி செய்யப்படுற ஒரு பூதம் மாதிரியான உருவம். இது கூட புலி, கரடி இந்த மாதிரி வேஷமும் இருக்கும். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே ஆடுற இந்த ஆட்டத்துல சில நேரங்கள்ல ஆண்களே பெண் வேடமிட்டும் ஆடுவாங்க. இது பரவலா தென் தமிழகத்துல காணப்படுற ஒரு ஆட்டம்.